భాగవతం 71வது ఉపన్యాసం శోభకృద్ వర్షం ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி 27/7/5125 திங்கட்கிழமை 3வது ஸ்கந்தத்தில் 5வது அத்தியாயத்தில் 30 ஸ்லோகம் வரலும் பார்த்துருக்கோம். அதுக்கு மேலே இந்த சாத்விக அகங்காரம் தாமச அகங்காரம் இவைகள் சிருட்டிக்கிற சுபாவம் உடையவைகள், ராஜச அகங்காரம் அவைகளுக்கு ஒத்தாசை பண்ணக்கூடியது என்று பார்த்தோம். இந்த சாத்விக அகங்காரத்திலிருந்து இந்திரியங்கள் உண்டாகின்றன என்று பார்த்தோம். அதுக்கு மேலே தாமச அகங்காரம் அது ஆகாசம் முதலான பூதங்களுக்கு காரணமாக இருக்குது. அது முதல்ல பூத சூக்ஷ்மங்கள் என்கிற அந்த தன்மாத்திரங்கள்னு பேருடையவைகள், பூத சூக்ஷ்மங்கள்னு பேருடையவைகள் அவைகளை உண்டாக்குகின்றன. அந்த தன்மாத்திரங்களிலிருந்து பூதங்களை அடுத்து உண்டாக்குகின்றன. அதாவது தாமச அகங்காரம் உண்டாக்குகிறது. அப்போ தாமச அகங்காரத்திலிருந்து பூதாதிகளிலிருந்து பூதங்கள் என்ன இப்படி சிட்டி உண்டார கிரமமாக இருக்குது. அந்த தாமச அகங்காரத்திலிருந்து தாமச அகங்காரத்திலிருந்து சப்த தன்மாத்திரம் உண்டாருது. அந்த சப்த தன்மாத்திரத்திலிருந்து ஆகாசமும் அந்த ஸ்பர்ஷ தன்மாத்திரமும் உண்டாருது. அடுத்து ஸ்பர்ஷ தன்மாத்திரத்திலிருந்து ரூப தன்மாத்திரம், அந்த ரூப தன்மாத்திரமும் வாயுவும் உண்டாகின்றன. அதுக்கப்புறம் அந்த ரூப தன்மாத்திரத்திலிருந்து தேஜஸ் உண்டாருது, ரசதன்மாத்திரமும் உண்டாருது. அடுத்து அந்த ரசதன்மாத்திரத்திலிருந்து ஜலம், அதேமாரி கந்த தன்மாத்திரம் ரெண்டும் உண்டாகின்றன. அடுத்து இந்த கந்த தன்மாத்திரத்திலிருந்து பிருத்திவி உண்டாருது. அதோட சரி, இப்படி 5 தன்மாத்திரங்கள், 5 பூதங்கள், இப்படி இவைகள் உண்டாகின்றன. அப்புறம் இந்த ஆகாசத்திலிருந்து சப்தம் என்ற குணம் உண்டாருது. வாயுவில் ஸ்பர்ஷம், தேஜஸில் ரூபம், ஜலத்தில் ரசம், பிருத்திவியில் கந்தம், இப்படி இவைகள் உண்டாகின்றன இந்த குணங்கள். அது தன்மாத்திரத்திலிருந்து இவைகளுக்கு பூதங்களுக்கு வந்திருக்கிற குணங்கள். இப்போ இந்த ஆகாசத்திலிருந்து இந்த பிராணன், இது வாயு வந்த பிறகு அந்த பிராணன் ஓஜஸ் சஹஸ் அப்படின்ற சாமர்த்தியங்களோட அது இருக்கு. தேஜஸ் அது ஒன்று, தேஜஸ் ஓஜஸ் சஹஸ் என்ற சாமர்த்தியங்களோட கூடியதாகி அதுதான் ரூப தன்மாத்திரத்தை உண்டாக்குறார் அப்படின்றது. இப்படி இவைகள்லாம் உண்டான பிறகு இந்த இவைகளிலிருந்து தேவதைகள், அபிமானி தேவதைகள் வெளிப்படுறா. அந்த அபிமானி தேவதைகளை உண்டாக்கித்தான் இந்த பூதங்களை எல்லாம் பகவான் உண்டாக்கியிருக்கான். இந்த தேவதைகள் உண்டான பிறகு அந்த தத்துவங்கள் எல்லாம் ஒன்னோடு ஒன்று தனித்தனியாக இருக்கிற போது அண்டத்தை படைக்க சாமர்த்தியமற்றவைகளாக இருக்கின்றன. அதனால அந்த பூதங்களுக்கு அபிமானி தேவதைகள் பரமபுருஷனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். அந்த தேவா ஊச்சுகு நநாம தேதேவ பதாரவிந்தம் பிரபன்ன தாபோபசமநாத பத்திரம் என் மூலகேதோ யதயோஞ்ச சோரு சம்சார துக்கம் பகிருட்சிபந்தி. தேவர்கள், அதாவது அபிமானி தேவதைகள் ஸ்தோத்திரம் பண்றா. எம்பெருமானே, தேவதையருடைய திருவடிகளை சரணம் பற்றி வணங்குகிறோம். அவை சரணமடைந்தவர்களுடைய தாபத்தை போக்கக்கூடிய குடை போலிருந்து காப்பாற்றுகின்றன. என் மூலகஸ்ய இதாக, எந்த மூலத்தை ஆசிரியத்தவர்கள், என் மூலகஸ்ய இதாக என் மூலக இதாக என் மூலகேதாக யதயோ அஞ்சசா உரு சம்சார துக்கம் பகிருட்சிபந்தி. அந்த யதிகள் என்னால் மனதை அடக்கினவர்களான ஞானிகள் தேவரையுடைய எந்த பாதார விந்தத்தை
அதாவது பிரபன்ன துக்கத்தை போக்குவதற்கு மூலமாக இருக்கிற இந்த பதாரவிந்தத்தை சரணம் பற்றி சம்சார துக்கத்தை வெளியே தள்ளுகிறார்களோ அப்படிப்பட்ட தேவரீருடைய பாதாரவிந்தத்தை வணங்குகிறோம் என்று தேவதைகள் எம்பெருமானை முதல்ல துதித்து ஆரம்பிக்கிறார்கள். ஈசனே, இந்த சம்சாரத்தில் உன்னுடைய பாதாரவிந்தங்களை பணிய நேரப்பெறாத ஜீவர்கள் சம்சாரத்தில் விளையக்கூடிய 3 வகைப்பட்ட தாபங்களாலே அடியுண்டு வருந்துகிறார்கள், சுகம் பெறுவதில்லை. இப்படி உன் பாதாரவிந்தங்களை பணிந்தவர்களோ என்றால் சுகம் பெறுகிறார்கள், பணியாதவர்கள் துக்கம் பெற்று வருந்துகிறார்கள். பகவானே, நாங்கள் உங்களுடைய பாதாரவிந்தங்களுடைய நிழலை பணிந்து மோட்சம் பெறுவோமாக. தன்னை பத்தினாருடைய பாபங்களை போக்கும் தன்மை அமைந்து பரிசுத்தமான பாதங்களை உடைய உன்னுடைய பாதாரவிந்தங்களை நாங்கள் சரணமடைந்தோம். பாபங்களை போக்குகிற தன்மையுள்ள ஜலங்களை உடையதும் நதிகளில் சிறந்ததுமாகிற கங்கா நதிக்கு உற்பத்தி ஸ்தானமாக இருப்பதும் தாமரை மலர் போன்ற உன் முகத்தையே எல்லா கண்ட வேதங்களாகிற பட்சிகளுடைய சஞ்சாரத்தினாலே பரிசுத்தமான தங்கள் மனசிலே மகர்ஷிகளால் தியானம் பண்ணுவதற்காக தேடப்படுறதும் உன்னுடைய பாதாரவிந்தங்கள் தான். அப்போ வேதங்களாலே பரிசுத்தமான மனசுடையவர்கள் ரிஷிகள், அவர்கள் தேடுவதும் உன்னுடைய பாதாரவிந்தங்கள் தான். அவத்தை நாங்கள் பணிந்தோம், எங்களை அனுகிரகிக்க வேணும். இறகுகள் முளைக்க பெற்ற பறவைகள் கூடுகளிலிருந்து பறந்து சென்று எங்குமங்கும் திரிந்து திரும்பவும் கூடுகளுக்கே வந்து சேருகின்றன. அதப்போல் வேதங்கள் உன் முகத்திலிருந்து உண்டாகி எல்லா தேவதைகளுடைய வாக்குகளையும் அடைந்து அவர்கள் அதே மாதிரி மனுஷ ஜாத்திகள் எல்லாரும் பண்ண வேண்டிய கர்மங்களை எல்லாம் சொல்லுகின்றன. கடைசியில் பிரளய காலத்தில் உன்னிடத்திலேயே வேதங்கள் வந்து முடிகின்றன. அத்தகைய வேதங்களை ஓதி உணர்ந்த மகர்ஷிகள் பரிசுத்தமான தங்கள் மனசினாலே தியானம் பண்ணுவதற்காக உன் பாதார விந்தங்களை தேடுகிறார்கள். அதிலிருந்து உண்டான கங்கா நதி தன் ஜலத்தில் ஸ்நானம் செய்பவர்களையெல்லாம் அவர்களுடைய பாவத்தை எல்லாம் போக்குகிறது. கங்கா நதி என்பது பகவான் திருவிக்கிரமாவதாரம் பண்ணும்போது உண்டானது. இவன் ஒரு பாதத்தை சத்தியலோக பரியந்தம் நீட்டினவாறே அங்கே பிரம்மா மகிழ்ந்து எம்பெருமானுடைய திருவடி வந்திருக்கிறதே என்று தன் கமண்டலூரில் இருக்கிற ஜலத்தை எடுத்தான். கமண்டலூரில் தர்மதேவத்தை ஜலமாக வந்தார். அந்த எம்பெருமானுக்கான ஸ்தோத்திரங்கள் வேதங்களில் இருக்கிறவைகளை எல்லாம் சொல்லி எம்பெருமானுடைய திருவடிக்கு திருமஞ்சனம் ஆட்டினார் பிரம்மா. அதுதான் கீழே பெருகி ஆகாசத்தில் ஓடிக்கொண்டிருந்தது ஆகாச கங்கை. அந்த ஆகாச கங்கை தான் பின்னால பகீரதனுடைய தபஸினால பூமிக்கு வந்தாள். அதுக்கு பிறகு அவனுடைய தேர் போற பாதையில் அவனால் அழைத்து செல்லப்பட்டு பாதாள லோகத்துக்கு சென்றாள். அதனால கங்காவுக்கு திரிபதகான்னு பேரு. அப்படின்னா 3 லோகங்களில் ஓடுறவள். சொர்க்கலோகத்தில் ஓடுகிறாள், பூமண்டலத்தில் ஓடுகிறாள், பாதாள லோகத்தில் ஓடுகிறாள். அப்படிப்பட்ட கங்கா நதி அதில் நீராடினவர்களுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிறது. அந்த நதிக்கு உற்பத்தி ஸ்தானமாக இருக்கிறது உன்னுடைய பாதங்கள். வேதங்களில் விதிக்கப்பட்ட கர்மயோகம், ஞானயோகம் முதலான வழிகளில் ஈடுபட்டு தூய மனத்தராக ஆன மகர்ஷிகள், அந்த மகர்ஷிகள் அவர்களாலே சிந்திக்க பெற்றது உன் பாதார விந்தங்கள். அவைகளை நாங்கள் பணிந்தோம், எங்களை அனுகிரகிக்க வேணும். ஸ்ரத்தையோடு கூடினதும் வேதங்களில் விதிக்கப்பட்ட பஞ்சமகா யஜ்ஞாதி கர்மயோகம் அமைந்ததுமாகிற அவைகள் அந்த கர்மயோகத்தை அங்கமாக கொண்ட பக்தி யோகத்தினாலும் சப்தாதி விஷயங்களில் மனப்பற்றில்லாமை என்கிற ஞான யோகத்தினாலும் அந்த இந்திரிய நிகிரகம், பிரகிருதியை காட்டிலும் ஆத்மா விலக்ஷணம் என்ற ஞானம், அதனுடைய தொடர்ந்த அபியாசம் ஞான யோகம். அந்த ஞான யோகத்தாலும் மனம் தெளிய பெற்று நமக்கு இஷ்ட சாதனம் இந்த பாதார விந்தங்கள் தான் என்று நிச்சயித்து இந்திரியங்களை வென்ற பண்டிதர்கள் எந்த பாதார விந்தங்களை சிந்திக்கிறார்களோ அந்த தேவதையுடைய பாதார விந்தங்களை பணிகிறோம், அந்த பாத பீഠத்தை பணிகிறோம். சகல ஜெகநாதனே, உன்னுடைய பாதார விந்தங்கள் தம்மை பணியும் பக்தர்களுக்கு
சப்தாதி விஷயங்களாலே தடைப்படாத சம்சாரம், அந்த சப்தாதி விஷயங்கள் நிறைந்த சம்சாரத்தை வேரோடு அழிக்கிறது இந்த பாதார விந்தங்கள். அந்த அப்படிப்பட்ட தியானத்தை முதல்ல அவைகள் கொடுக்கின்றன. உலகங்களை படைப்பதற்காகவும் அவற்றை காப்பதற்காகவும் சம்ஹரிப்பதற்காகவும் பிரம்மருத்திரர்களில் அனுப்பிரவேசிக்கிறாய். பிறகு தானான தன்மையோடு இருந்து அதை ரட்சிக்கிறாய். இப்படிப்பட்ட அவதாரத்தை முதலிலே நடத்துகிறாய். அந்த அவதாரங்களை நடத்துகிற உன் பாதார விந்தங்களை பணிகிறோம். சம்சார தாபங்களால் விளையக்கூடிய வருத்தங்களை போக்கவல்ல மகானந்தத்தை கொடுக்கும்படியான தியானத்தை நிறைவேற்றி கொடுக்கையே பக்தர்களுக்கு நீ பண்ணக்கூடிய அனுகிரகம். நாங்கள் உன்னுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு எந்த உபாயமும் செய்ய பெற்றிலோம். அஷ்டாங்க யோகத்தினாலே அஷ்டாங்க யோகமான பக்தி யோகத்தை சாதித்து உன்னை பெறுகிறவர்கள் உன்னை உபாயமாக பற்றி உன் கதைகளை கேட்பதையே பொதுபோக்காக இருக்கிறார்கள். அஷ்டாங்க யோகத்தை பற்றினவர்கள் உன் சரித்திரங்களாலே பாவனமாகிறார்கள். அவர்களும் கூட அப்படித்தான் ஆகிறார்கள். ஆனால் சரித்திரத்தையே கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவர்கள் பாவனத்துவம் அடைந்து விடுவார்கள். நாங்கள் உன்னை அப்படிப்பட்ட எந்த பாபிகளையும் பாவனமாக்கக்கூடிய உன்னுடைய பாதார விந்தங்களை நாங்கள் சரணமடைந்தோம். நாங்கள் உன்னுடைய அனுகிரகம் பெறுவதற்கு எந்த உபாயமும் செய்யப்பெற்றிலோம். உன் திருவடியே தான் எங்களுக்கு சரணம். சரணம் என்றால் உபாயம். நீ எங்களை அனுகிரகிக்க வேணும். ஜெகத்காரண வஸ்துவே, நாங்கள் இங்கனம் சரணமடைந்தமையால் எங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற வேணும். நாங்கள் உன்னை சேர்ந்தவர்கள். நீ உலகங்களை படைக்க வேணும் என்னும் விருப்பம் கொண்டு சத்வாதி குணங்களை கொண்டு உன்னிடத்தில் எங்களை உண்டாக்கினாய். மகத்தத்துவம் அகங்கார தத்துவம் என்ற கிரமத்திலே பிருத்திவி பரியந்தம் எங்களை உண்டாக்கினாய். நாங்கள் ஒருவரோடு ஒருவர் சேரப்படாமல், அதாவது எங்கள் மேலே இருக்கிற அச்சேதனங்கள் ஒன்னோடு ஒன்று சேராமல் தனித்தனியாக இருக்கிறோம். அப்பொழுது எங்களாலே அண்டங்களை படைக்க முடியாது. எங்களுடைய அதிகாரத்தை நிர்வகித்து உன்னுடைய லீலையாகிற பிரம்மாண்டத்தை, அதாவது உன்னுடைய லீலை தான் பிரம்மாண்ட சிருஷ்டி, அதை நாங்கள் நடத்த வேணும். உன்னுடைய லீலையை நாங்கள் நடத்த வேணும் என்றால் பிரம்மாண்டத்தை சிருஷ்டிக்க வேணும். அதை செய்ய திறமையற்றவர்களாக நாங்கள் இருக்கிறோம். கர்மத்தினாலே விளையிற உற்பத்தி இல்லாத எம்பெருமானே அஜனே. அஜன்னா உற்பத்தி இல்லாதவன். எம்பெருமான் தானே சங்கல்பத்தால் அவதரிப்பன், ஆனால் கர்மத்தினாலே விளையிற உற்பத்தி அற்றவன். உன்னுடைய லீலோபகரணங்கள் தான் நாங்கள்லாம். நாங்கள் உன்னுடைய ஆராதனத்தை நிறைவேற்றவும் சப்தாதி போக்கிய வஸ்துக்களை அனுபவிக்கவும் மேலே சிருஷ்டிக்கப்பட போகிற தேவாதி லோகங்கள் தங்களுடைய ஞானேந்திரியங்களுக்கும் கர்மேந்திரியங்களுக்கும் வேண்டிய சப்தாதி விஷயங்கள் அவைகளையும், அப்புறம் போகத்துக்கு தகுந்த தேசம், போக உபகரணங்கள் இவைகளையெல்லாம் கொடுத்து நிசம்சயமாக சுகத்தை அனுபவிக்கும்படி செய்யவும் தேவர்களுக்கு, அதாவது தேவமனுஷி திரிக் ஸ்தாவரங்களுக்கு கொடுத்து இந்த இந்திரியங்களை கொடுத்து அந்த சுகத்தை அனுபவிக்கவோ அல்லது சாதனத்தை அனுஷ்டிக்கவோ அவர்களை செய்யும்படி பண்ணுவதற்கு நாங்கள் வல்லமையற்றிருக்கிறோம். தேவதைகளாகிய எங்களுக்கும் எங்களால் விளையக்கூடிய காரியங்களுக்கும் நீதான் காரணமானவன், விகாரமற்றவன், எல்லாவற்றுக்கும் அந்தராத்மாவாக இருக்கிறவன், எல்லாருக்கும் முற்பட்டவன். உனக்கு முற்பட்டது எதுவும் இல்லை. நீ உற்பத்தி இல்லாதவன் பிரபு. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களால் விளையாடக்கூடிய தன்மையை உடையவனே. இப்படிப்பட்ட நீ ஞானேந்திரியங்களுக்கும் கர்மேந்திரியங்களுக்கும் காரணமாக இருக்கிற உன் சக்தியாகிற பிரகிருதியிலிருந்து பிரகிருதியினிடத்தில் சிருஷ்டி சாமர்த்தியத்தை உண்டாக்கினாய். சமஷ்டி புருஷனாகிற பிரம்மாவை உண்டாக்கினாய். ஆகையால் நீதான் ஆதி காரணம். உனக்கு சரீரமாகிற சமஷ்டி புருஷன் முதலான நாங்களாகிற தேவதைகள் வரையிலும் எதற்காக உண்டாக்கினையோ அந்த காரியம் யாது? உனக்கு நாங்கள்
செய்ய வேண்டிய காரியம் என்ன, என்ன பணிவிடை செய்யணும், உலகங்களை படைக்கிறதே காரியம் என்கிறாயா பிரபு, எங்களை அனுகிரகித்து அந்த சிருஷ்டியை நாங்கள் செய்வதற்கு வேண்டிய சாமர்த்தியத்தையும் எங்கள் அதிகாரத்துக்கு தகுந்த அறிவையும், சிருஷ்டிக்கு சாமர்த்தியமும் வேணும் ஞானமும் வேணும், இரண்டையும் எங்களுக்கு கொடுப்பாயாக என்ன தேவதைகள் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். இதோட இந்த அத்தியாயம் 50 ஸ்லோகங்கள் கொண்டது. அப்படி 50 ஸ்லோகங்கள் கொண்ட இந்த 5வது அத்தியாயம் முடிந்தது. இதோட பாகவதம் 71வது உபன்யாசம் முடிந்தது. ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.